சூப்பர் டேஸ்டியான மட்டன் வறுவல் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக பட்டை கிராம்பு போட்டுக்கலாம். இது கூட வந்துட்டு பெருஞ்சீரகம் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம இதில் ஒரு பூண்டு பல் அளவுக்கு நல்லா உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இதை அதில் போட்டுக்கலாம். இது கூடவே சின்ன வெங்காயம் நல்லா ஒரு 10 சின்ன வெங்காயம் 2 கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிட்டோம். இது கூட ஒரு தக்காளியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் போட்டிருக்கேன். இது நல்லா வதங்கி வரட்டும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா சூப்பராக வதக்கி விட்டுருங்க. இதோட டேஸ்ட் ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். இது கூட நம்ம வேக வச்ச மட்டனை எடுத்து போட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் மட்டன் வச்சுருக்கீங்களோ நீங்கள் அந்த அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நான் இந்த அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மட்டன் இது கூட போட்டு நல்லா வறுத்து விட்டுடலாம். பெருஞ்சீரகம், மிளகு, நச்சீரகம் 3த்தையும் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட இந்த கறி கூட நல்லா ஃபுல்லாக போட்டு மிக்ஸ் பண்ணலாம். இது கூட இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்து விட்டோன்னா ஒன்றோட ஒன்று அந்த ஃப்ளேவர்லாம் உள்ளே நல்லா இறங்கி சூப்பராக இருக்கும். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் இப்போ நம்ம மட்டனை வேக வச்ச தண்ணியை கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம், 1 கிளாஸ் அளவுக்கு. இது நம்ம வறுவல் தான் செய்ய போகிறோங்கிறதுனால ரொம்ப தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். இது கொஞ்சம் முழுகி வர அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணால் போதும். அது நல்லா சுண்டி அதோடய ஃப்ரை ரொம்ப நல்லாயிருக்கும் அதோட வறுவல். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நல்லா மூடி போட்டு விட்டுட்டா நல்லா சுண்டி அது பெரட்டல் மாதிரி நல்லா வறுவல் மாதிரி நல்லா பெரண்டு வரும். அது வரையும் நம்ம மூடி போட்டு இது நல்லா சுண்டி பெரட்டல் மாதிரி வரும். அது வரையும் வெயிட் பண்ணலாம். நல்லா சுண்ட விடுங்க. அப்போ தான் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுண்டி சூப்பராக வறுவல் ரெடி ஆகிடும். இது கூட இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான மட்டன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கவி சுப்ரீம் சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் இந்த மட்டன் வறுவலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். See you for next video.